அந்த அருக்கு பாருங்க, அங்க இருக்கு ரூமு. இப்பதான் காமிச்சிருப்பேன். அந்த ரூம்ல இருந்து பக்கத்து காம்பவுண்ட் தான் பெட்ரோல் பம்பு. வந்தோம், அதுக்குன்னே வண்டி வந்து ஒடிச்சா போதும் விளங்கும். नीचे वा पीछे 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 कौन सा नो ओस पाइप है? तेल निकल गया. डीजल टैंक पाइपा वावी आधा डीजल टैंक वाडी ये वर என்னாச்சு? பட்டன் மட்டும் ரீட்ரீட் பண்ணிருக்காப்ல தெரியுதா? ஆமா ஆமா. இந்த வண்டி பாருங்க, இந்த டோயிங் ஹூக்கெல்லாம் மாட்டியே இருக்கு பாருங்க. யூஸ்வலாக எந்த வண்டியும் மாட்டியிருக்காது, இவங்க மாட்டியே வச்சுருக்காங்க. எது ஒன்றா வண்டியை ஈஸியாக கெட்டி இழுக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஒரு வீடு பாருங்க தொங்கிட்டு கிடக்கு. ஒரு வீடு விழுந்தே போச்சு. இங்கே பாருங்க, என்ன அவசரம் அந்த காருக்கு. முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வந்துக்கிட்டு எவ்வளோ ஈகோ பாருங்கள் வண்டி ஓட்டுறதுல. வண்டி ஓட்டுறப்ப மட்டும் ஈகோ இருக்கவே கூடாது. இருந்துச்சு சோழி முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து தள்ளி போய் உட்காந்து பேசுங்கப்பான்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. அதனால தள்ளி போயிட்டாங்க. இப்போ அந்த வண்டியில் டூரிஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ வந்து அந்த தண்ணி வந்து நேராக வந்து டேமில் தான் அடிச்சு இந்த டேமே வந்து ஒட்டச்சு சுக்குநூறு ஆகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் எல்லாம் வந்து மொத்தமாக இல்லாமல் இருந்துச்சுங்க. இங்கே வரையும் வாட்டரில் விளாங்க. இந்த இது வரையும் இருந்துச்சான், ஃபுல்லாக இருந்துச்சான். அவ்வளோ தண்ணியாக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பில்டிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான் வந்து அந்த 2023 ஃப்ளட்டில் வந்து உடஞ்சதுங்க. இந்த ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. மறுபடி இந்த ரூமுக்கு வந்து 2 நாளில் வந்துடுவோம். ஸோ போன வீடியோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில் அருணாச்சல்லேருந்து இங்கே சிக்கிமுக்கு வர்றதை பார்த்துருப்பீங்க. அதாவது டேரெக்டாக வராமல் அசாம்லேயே வர்றதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பில், அதாவது வடகிழக்கு இந்தியா ட்ரிப்பில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நார்த் சிக்கிம் வந்து பாலை வேலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம போகலை. அண்ட் ஆல்சோ அது வந்து பெர்மிட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்த் சிக்கிம் தான் போக போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எண்டில் ஒரு லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ரூம் 4th ஃப்ளோரு. ஸோ அதுலேருந்து இறங்கினேன். ஸோ அதான் லைட்டாக வந்து சுற்றி படி எனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கார் தான் இன்னைக்கு போகிறது கார். பாய். செக் அவுட் 2 days. ட்ராவல் கேங்டாக் டூரிசம் இந்த வண்டி தாங்க. बाय. नमस्ते. नमस्ते नमस्ते नमस्ते. फाइन फाइन. आपका नाम? मेरा नाम अर्जुन. अर्जुन. ऑक्सीजन सिलेंडरा ओके. பிப்பராக வந்திருக்காரு ஆக்சிஜன் சிலிண்டரோட. ரைட்டு. இங்கே ट्रैफिक है பாருங்க. ट्रैफिक थोड़ा बहुत ज़्यादा है. हाँ बहुत ज़्यादा है. वन वे है ना. हाँ रास्ता बंद है अभी. हाँ எல்லா வண்டியும் பாருங்க சபரிமலை போகிற மாதிரி சூட்கேஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே பாய், கமான் கமான் பாய். நம்ம கூட வந்தவர். ஸோ இன்னும் வந்து 4 நாள் வந்து நம்ம அண்ணே தான் நம்மளை இயக்க போகிறாரு. அதாவது அண்ணே சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போலேருந்து அண்ணே தான் நம்மளோட கேப்டனுங்க. டீசல் போட வந்துட்டார் எடுத்தோடனே. ரூம் இங்கே தான் இருக்குது. எடுத்தோடனே சல்லுன்னு இங்கே வந்து சொல்லிட்டாரு டீசல் போட. நான் கூட லாங்காக போவார்னு நினச்சேன். Bye, Adi Yogi. Huh? You know what? Yeah. You came Coimbatore? No. No. But you like it? Yeah. அண்ணே வண்டி பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, சிக்கிமில் இருக்கு பாருங்க ஆதி யோகி. தலைவா என்ன பண்ணுறாரு, என்ன சுற்றிக்கிட்டே இருக்காரு அங்கிட்டும் இங்கிட்டும். அப்படியா? இல்லையே, அதான் ரிவர்ஸ் எடுக்கிறாரா? என்ன தலைவா பண்ணுற?
என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்க. வண்டியை போட்டு உருட்டி இது பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பாருங்க, அவர் கதவை அடைப்பார் பாருங்க, திறந்துட்டு 2 நாளில் கையோடு எடுத்துடுவார். அந்தளவுக்கு கிடைப்பார். எங்கே இறங்குறாருன்னு பார்ப்போம். அடிச்சு பார்த்தீங்களா கதவு நாங்கள் பொங்கு நடிப்பாப்பில். இப்போ ஒரு புதுசாக ஒரு அட்வென்ச்சர் சொல்லியிருக்காருங்க நமக்கு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஆயில் பைப் ஏதோ வந்து லீக் ஆகலாம். அதனால வண்டி வந்து ஏறி அந்த அருக்கு பாருங்க, அங்கே இருக்கு ரூமு. இப்போ தான் காமிச்சிருப்பேன். அந்த ரூமுலேருந்து பக்கத்து காம்பவுண்ட் தான் பெட்ரோல் பம்பு. வந்தோம், அதுக்குன்னே வண்டி வந்து ஒடிச்சா போதும் விளங்கும். டயரை பாருங்க வண்டியில். இதை வந்து ஸ்னோவில் ஓட்ட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. செயின் இருக்கான்னு தெரியல. नीचे पीछे पीछे कौन सा ओस पाइप है? जो ये टैंकी में लगा हुआ होता है ना। ओके 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 टैंक, हाँ वो लीक तेल निकल गया। डीजल टैंक पाइप அதான் டீசல் டேங்க் வண்டி. இவருங்க டீசல் டேங்க்ல இருந்து தண்ணி இது வடிதுங்க, டீசல் வடிதுங்க. இதில் என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கிம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டூரிஸ்ட் நம்மள மாதிரி ஆளு வந்து நம்மளாக போனோம்னா வந்து எங்கேயாவது மிஸ் ஆயிடுவோம், ஓட்டுற கஷ்டமாயிடும், நம்ம வண்டி ப்ராப்ளம் ஆயிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் மூலியமாக தான் போகணுங்கிறாங்க. நம்மளால் தனியாக போகிறதுக்கு அலோடு கிடையாது நம்மளோட காரில். ஸோ அதனால தான் இந்த வண்டி நம்ம எடுத்தோம், சரிங்களா? அதாவது இந்த மாதிரி கேப் தான் எடுத்துகிட்டு போனோங்கிறாங்க டூரிசம்லேருந்து. ஸோ அதனால் இந்த கேப் எடுக்கிறோம், நம்ம வண்டி வந்து நிப்பாட்டிட்டு. ஆனால் இந்த வண்டியே இப்படி இருக்கே, நம்ம வண்டி எவ்வளோ பரவாயில்ல, நம்ம எப்படினாலும் ஓடிட்டு போயிட்டு வந்துட மாட்டோமா? என்னாச்சு? பட்டன் மட்டும் ரீக்ளிக் பண்ணிருக்காப்ல தெரியுதா? ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதில் CR7 கிறிஸ்டியன் ரொனால்டோ 7 அவசியமா தம்பி, அவசியமா. அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லச்சன் போகிறோம். இந்த லச்சன் போகிறதுக்கு ஒன்று SK சிக்கிம் வண்டி அலோடு, அப்படி இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் வண்டி அலோடு. அதை தவிர மற்ற ரிஜிஸ்ட்ரேஷனோட கார் வந்து அலோடு கிடையாதுங்க. அது வந்து டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து நம்மளோட சேஃப்டிங்கிறாங்க. இந்த வண்டி கம்பேர் பண்ணி நம்ம வண்டி எவ்வளோ சேஃப்டி தான், எல்லா வண்டியும். நவ் கிதர் பாய் गैरेज या महिंद्रा गैरेज அட்டி அண்ணே ஓரஸ் கல்ட்டர் மஹிந்திரா கேராஜ் ஆர் பிரைவேட் கேரேஜ். கிளச்சில் கால் வச்சுக்கிட்டே இருக்காரு. அடுத்து எனக்கு தெரிஞ்சு கிளச்சை எரிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ராஜஸ்தான் நம்ம காஷ்மீர் ட்ரிப்பில் ராஜஸ்தான் பாய்ஸ் எரிச்சாங்க பாருங்கள் ஜோசிலா பாஸில் கிளச்சை, அதே மாதிரி அண்ணன் இங்கே எரிச்சு விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பிரேக்ஸும் பாருங்க, பிரேக்ஸ் இப்போ தான் மாற்றிட்டு வந்திருக்காரு போல. ஏங்க இது வந்து நம்ம வந்து வண்டி செலக்ட் பண்ணி தான் புக் பண்ணல, அவங்களா தான் வந்தாங்க வண்டி அனுப்புனாங்க இந்த ட்ராவல் ஏஜென்ட்லேருந்து. ஸோ இது வந்து நமக்கா அமைதியை தவிர நம்மளா தேடி போய் அமைச்சிக்கல. யாராச்சும் எங்களுக்கு இந்த மாதிரி வண்டி கேட்பாங்களா? மை 25 ஓகே மந்த்லியா? மாதம் 25,000 வருது சம்பளம். मंथली हॉलिडे ओनली मंथली only one day संडे या हॉलिडे कितना डेज हॉलिडे? ओनली 1 डे हॉलिडे? नो हॉलिडे फुल डे No. वर्किंग. ये ऐसा होता है, जब टूरिस्ट होता है तो जाना पड़ता है. Okay, अगर टूरिस्ट नहीं है तो हॉलिडे है. टूरिस्ट salary confirm 25. या सैलरी कंफर्म 25. மாதம் 25,000 சம்பளம் வாங்க. டூரிஸ்ட் வந்தால் வேலை இருக்குமா, டூரிஸ்ட் வரலன்னா லீவு தானே அன்றைக்கி. ஸோ வந்துட்டாருங்க ஒர்க் ஷாப்புக்கு. ஆனால் தேடுறாரு எந்த ஒர்க் ஷாப்புன்னு. ஜமால் ஆட்டோ ஒர்க் ஷாப் இங்கே ஒம்மான்னு யோசிக்கிறாரு, வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ வந்துட்டாருங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஃபைனலாக. हॉर्स पाइप उठेको छौ ट्याङ्की हॉर्स पाइप के चेन्ज गर्नु पर्यो होला. हेर्नु त के हुन्छ अहिले सामान ल्याएर चाहिँ हुन्छ. तेल हालेको बुटुङ झरे नि हौ. இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு சிலிகுரி போகணும்னு சொல்லிட்டாங்க. சிலிகுரிங்கிறது வெஸ்ட் பெங்கால் கீழே போனோங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் ஓனர்கிட்ட அவர் கேட்க போகிறாரு. கேட்கட்டும், முடிவு எடுப்போம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ நோ ப்ராப்ளமா தட் ஒன்? No problem. பபுள் காம்னா பபுள் காம். ஹலோ, இப்போ எதுவும் வடியலை, என்னவோ பண்ணாங்க. லச்சன் போகிறதுக்கு வந்து நம்ம கேங்டாக் இங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த கேங்டாக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து லச்சன் போகிற ரூட்டு இங்கே இருக்குது லச்சன், சரிங்களா? அப்போ வந்து இந்த ரூட்டில் போனோம், இந்த மங்கன்ற ஒரு ரோட்டில்.
பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கன் ரூட் இங்கேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேண்ட் சைடுனால ரோடு க்ளோஸ் ஆகும். அதான் காமிக்குதுங்க ரெட்டில் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த லட்சனுக்கு வந்து வேறு ரூட்டில் கூட்டு போகிறாங்களாம். இந்த ரோடு வந்து நீட்டாக இருக்குமா, ஆனால் இந்த ரோடு வந்து லேண்ட் சைடு ஆகிடுச்சான். ஸோ வேறு ரூட்டில் கூட்டு போகிறாங்களாம். அது எந்த ரோட்டில் போகிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வடியிலேயே என்ன பண்ணார், கையை வச்சு ஏதோ கிரிட்டுன்னு தேய்ச்சாரு. அப்போ மட்டும் லீக் ஆயிருக்குன்னு தெரியல. அட்வென்ச்சர்ஸ் இருக்காதா? ரியல் அட்வென்ச்சர்ஸ் பிகின். அண்ணே மாவா வந்து ரெடி பண்ணிட்டார்ல. இப்போ வச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த நார்த்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இந்த நார்த், அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் கேரளா இந்த 2 ஏரியாவை தவிர கர்நாடகாவும் சரி ஆந்திராவும் சரி இந்த மாவா கல்ச்சர் வந்து பயங்கரமாக வந்துருச்சு. மாவாங்கிறது என்ன சொல்கிறேன்னா இந்த பாக்கு வந்து கல்ச்சர் பயங்கரமாக வந்துருச்சுங்க. ஸோ இந்த வண்டி பாருங்கள், இந்த டோயிங் ஹூக்கெல்லாம் மாட்டியே இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக இந்த வண்டி மாட்டியிருக்காது, இவங்க மாட்டியே வச்சுருக்காங்க. எது ஒன்றா வண்டியை ஈஸியாக கெட்டி இழுக்கிற மாதிரி. அதெல்லாம் நல்ல சஸ்பென்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குங்க வண்டியில். ஸோ பெர்மிட் வந்து நம்ம அந்த ட்ராவல் ஏஜென்ட் வந்து நமக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுக்க போகிறாங்க. இந்த கேங்டாக்ல இருந்து நார்த் சிக்கிம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லட்சன். மேலே அப்படியே போனீங்கன்னா குருடாங்மாரு, சரிங்களா? இங்கே இருக்குது குருடாங்மாரு லேக்கு. இந்த இருக்கு குருடாங்மார் லேக்கு. ஸோ அது வந்து அப்படியே ரிட்டன் வந்து இப்படியே இறங்கி வருவாங்க. இறங்கி இங்கே வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரையும் வந்துட்டு, அதாவது சங் தங் வரையும் வந்துட்டு திருப்பி லாச்சுங் போயிடுவாங்க. இந்த லாச்சுங்லேருந்து இந்த மேலே 0 பாயிண்ட் இங்கே வருங்க. 0 பாயிண்ட் போவாங்க, இங்கேக்குள்ளே 0 பாயிண்ட் இருக்கும், இங்கே வருவாங்க. மறுபடியும் இந்த காட்டை வந்துட்டு அப்படியே ரிட்டன் வருவாங்க. ஸோ இதான் வந்து நார்த் சிக்கிம்ங்க. ஸோ இந்த நார்த் சிக்கிம் கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து குறைஞ்சது வந்து 2 நைட்ஸு 3 டேஸ் தேவைப்படுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ போக போகிறோம். தலைவர் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வராரு, பலசரை கொண்டு வராரு போல் மேலே. காசரி நோ மில்க். ஸோ மில்க் வந்து டெலிவரி பண்ண போகிறாரு மேலே அப்படியே. ஸோ வந்து அப்படியே வந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஏறி வந்தோம். அந்த வழியில் வந்து இந்த டயர் கடைக்கு வந்துட்டார். என்ன டீசல் வடியுதுங்க இந்தா. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸ்டெப்னு இல்லை, அதான் எடுக்கிறாரு. இதாக இருக்குது பாருங்கள், மாட்டிகிட்டு இருக்காருங்க. அதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவுமே பாருங்கள் வழுக்கையாக தான் இருக்குது. எவ்வளோ வழுக்கையாக இருக்குது பாருங்கள். இனிமேல் நிற்காமல் போவோம். நான் சொல்கிறேன். ஸோ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மங்கன் போய் தான் போனேங்க. அந்த ரோடு க்ளோஸ்னால இங்கே திக்ஷூன் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன ரோடு நதியை ஒட்டி. ஸோ இதில் தான் வந்து இப்போ போகிற மாதிரி பிளான். ஸோ இது அப்படியே நதியை ஒட்டியே போமாங்க, போய் ஏறுமா. இந்த லாங்குவேஜ் நாம் नेपाली language. Yeah, Nepali. Yes, Nepali கிதர் Nepali language. லைக் யுவர். ஸோ இங்கே வந்து காமன் லாங்குவேஜ் வந்து நேபாளி தான் பேசுவாங்களாங்க அந்த சிக்கிமில். ஸோ அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து நம்ம எப்படி தமிழ் பேசுகிறோமோ அந்த மாதிரி இவங்க வந்து நேபாளி பேசுவாங்களாம். பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ரோடு நல்லா தாங்க இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. கேங்டாக்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். அந்த பஞ்சர் எல்லாம் மெக்கானிக் கடைக்கு போனது, பஞ்சர் பார்த்தது எல்லாம் சேர்த்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ ரோடு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இனிமேல் தான் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆகுங்கிறாப்புல. ஒரு 7 மணி நேரம் ஆகுமாங்க இங்கேருந்து அந்த லட்சன்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு. பாய் இந்த சிம்பிள்னா சிம்பிள் சக்கர் ரெட் கலர் ரவுண்டு பாக்ஸஸ் தானா? Which one? कार हाँ क्या सिंबल है? बुद्धिस्ट का है. புத்திஸ்ட் சிம்பிள். ஓகே. ஸோ இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா எனக்குள்ள ரவுண்டா, இது வந்து புத்திஸ்ட் சிம்பிளாங்க, காரில் ஒட்டியிருக்காங்க. கொஞ்சம் டைட் ஸ்பாட்டு தான், எட்ஜில் நிற்கிது. செம்ம க்ளோஸுங்க. இந்த பக்கம் வீல் இறங்கியிருக்கும், அந்த பக்கம் தட்டியிருக்கும். நல்லா தான் வண்டி ஓட்டுறாப்புல. அப்பர் திக்ஷு. அப்பர் திக்ஷு, இந்த ஊர் பேர் அப்பர் திக்ஷுவாங்க.
இங்கே ஒரு ஃபால்ஸை பாருங்க சின்னதா பாயிண்ட் No. கேன் வை லஞ்சா छोटा सा है यहाँ पे small point. ஸ்மால் பாயிண்ட் ஏதோ சின்ன டூரிஸ்ட் பட்டாங்க அதுக்கு தான் இவ்வளோ கூட்டமாக ஏய் வாட்டர் ஃபால்ஸா Small waterfall. वाटर फॉल्स का नाम इसका क्या था अभी समझ में नहीं இதரா இதாங்க வாட்டர் ஃபால்ஸு இந்த இருக்கு பாருங்க இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இவ்வளோ பேர் டூரிஸ்ட் வராங்க நம்ம கொடைக்கானல் ஃபால்ஸே பெருசாக இருக்குங்க அந்த சில்வர் ஃபால்ஸே ஜானா 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 नहीं नहीं जाना जाना छोटा दिस इज नॉट अट्रैक्ट यू बाय इधर वाटर फॉल्स பாருங்க नागा फॉल्स देखेंगे कल भाई we are coming from 4000 kilometers we travel छोटा फॉल्स ना what scenery I want अच्छा फॉल्स बड़ा फॉल्स अभी ये बारिश का सीजन नहीं है ना इसलिए छोटा रहता है फॉल्स ஸோ சீசனில் அதனால் தண்ணி கம்மியாக வருதாங்க பட் ஆனால் அந்த ஃபால்ஸே சின்ன ஃபால்ஸ் தான் பெருசு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஊர் குற்றாலமே எவ்வளோ பெரிய ஃபால்ஸு அவ்வளோ பெரிய ஃபால்ஸ்லேயே குளிக்க விடுவாங்க இதில் குளிக்க கூட கிடையாதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மேல் ரோட்லேருந்து வந்தோம் இந்த வண்டியெல்லாம் வருது பாருங்க அப்படியே கீழே இறங்குறோம் இங்கே வருங்க இங்கே வந்து இறுதி ஊர்வலமாங்க सिक्किम ना क्रिश्चियन हिंदू मेजॉरिटी नो 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 कुत्ती सा मेजॉरिटी 60% हिंदू हाँ then 30% Buddhist ओके 10% Christian ओके this is a sinking zone area सिंकिंग जोन वही वो वाटर हाँ मानसून हेवी रेन that's why இந்த இடம் வந்து அதிகமாக தண்ணி வருவாங்க அதனால் எப்பவுமே இது வந்து மிதக்குமா இந்த ஏரியாலாம் அதனால ரோடு எதுவுமே இல்லை பாருங்கள் ஆஃப் ரோடாக இருக்குது பாருங்கள் டீஸ்டா ரிவர் தான் டீஸ்டா ரிவர் தான் வந்து இந்த சிக்கிம் ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க ஸோ இதை வந்து மேலேருந்து வர்ற தண்ணி மேலேனா அந்த புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு புறம் பார்த்தீங்களா குருடாங்மார் லேக் ஸோ அங்கேருந்து வர்ற தண்ணி எல்லாம் இதில் தாங்க வரும் டிச்சு டேம் you told me that one ஃப்ளட் no here நோ ஹியரா Chungthang சுங்தாங் ஓகே Chungthang ஓகே இந்த பகுதியில் வந்து பெரிய லெவலில் வெள்ளம் வரலையாங்க அந்த 2023 வந்துச்சு பார்த்தீங்களா அந்த க்ளவுட் பஸ்ட்டு அது வந்து came from Chungthang சுங்தாங் சுங்தாங்னு ஒரு ஏரியாவில் வந்தோம்னா அந்த வெள்ளம் வந்து வந்தது ஃப்ளட் வந்திருக்கு இந்த சைட்லாம் வந்து பெரிய லெவலில் ஃப்ளட் இல்லைங்க ஸோ இந்த டிக்ஷு அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காருங்க அவர் இருக்காங்க டிக்ஷு கோலா பிரிட்ஜ் ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காரு இதெல்லாம் பழைய பாலம் போல் இப்போ புதுசாக இந்த பாலம் போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டீ பிரேக் ஒரு டீயை போட்டோம்னா அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருப்போம்னு ஸோ பார்த்தீங்கன்னா டீங்க வழக்கம் போல் சாப்பிட வேண்டியதான் எதை வச்சு சாப்பிடுவோம் எப்பயும் டீ காஃபி எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க காமி யோஸ் ஸோ பாருங்கள் முட்டையோட டீ ஸோ தலைவருக்கும் நான் கொண்டு வந்த முட்டையை கொடுத்தாச்சு நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்புவோம் இந்த டீஸ்டாவோட ரிவர் தான் ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த பொலிரோ இந்த பொலிரோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டாக்ஸிங்க ஸோ ஒரு ஆளுக்கு 2 ரூபா கிட்ட வாங்குறாங்க 2-3 ரூபா கிட்ட வாங்குவாங்க
நான் சிக்கிம் போகிறதுக்கு. பட் எப்படின்னா நம்ம மட்டும் தனியாக எடுக்க மாட்டோம், நிறையா பேர் வருவாங்க, 10 பேர் எங்கே வேணால் உட்காருவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும், ப்ரைவசி எதுவுமே இருக்காது, நினச்ச இடத்த நிப்பாட்ட முடியாது, அவங்க நிப்பாட்டுற இடம் தான். டேட்ஸ் எனர்ஜி கரோ Very sweet. Thank you. அண்ணன் வந்து மாவா தான் போடுவார், டேட்ஸ் எல்லாம் போட மாட்டார். கித்தனா செக் போஸ்ட் பாய்? बहुत है. ஸோ பெர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வர்றப்பையும் கொடுக்கணுமாங்க, போயிலையும் கொடுக்கணுமா. அதான் எல்லாத்துலேயும் வந்து நம்பர் எழுதுறாரு, எத்தனை பேர் எழுதுறோன்னு எழுதுறாரு. பாய்ஸ் சல்லோ சமக் சல்லோ. There is 6 districts. சிக்கிமில் 6 டிஸ்ட்ரிக்ட், Yeah. மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க சிக்கிமில். Before only 4 districts. Now 6 districts. ஓ நான் 4 இருந்துச்சா, இப்போ வந்து 6 டிஸ்ட்ரிக்டாக மாற்றிட்டாங்களாம். Gangtok, Mangkan, Namchi, Gelsing, Pakyong and Soring. Pakyong and Soring is new district. இந்த பாலத்தை தான் கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ தண்ணி பாருங்கள், இது குளிர்காலம். இப்போ எவ்வளோ தண்ணினா, இந்த பனி உருகுனா அப்புறம் வந்து மழை பெஞ்சா எவ்வளோ தண்ணி வரும்னு மட்டும் யோசித்து பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக மார்ச்சுங்க, இன்றைக்கி மார்ச் மாதம் 3ஆம் தேதி. 1 வெஹிக்கிள் அட் 1 டைம் போல், அதனால தான் வண்டி நிற்கிறாங்க. பாலம் பேர் பாருங்கள், இந்த போட்டிருக்கு பாருங்கள், பீடாங் பிரிட்ஜ், டிக்ஸு சங்லா ரோட், அதாவது பிஆர்ஓ தான் போட்டிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் மந்திரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த சொல்லிட்டார் பாருங்க, கரெக்டாக அடிக்கிறார் பாருங்க நம்ம ஆள். இதை பாருங்க, பயங்கரமாக இருக்குது பாலம், செம பெரிய பாலம், இது செம லென்த்தான பாலம். இதான் மொதல் செக் போஸ்ட்டுங்க. நம்ம எடுத்த பெர்மிட்டை வந்து இங்கே கொடுத்துட்டு வருவாங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் இப்போ கோயிலை கொடுக்குறோமோ அங்கெங்கெல்லாம் ரிட்டன் வர்றப்பையும் அதே பெர்மிட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மளோட பெர்மிட் இதாக இருக்குது, இதை போய் கொடுத்துட்டு வருவாப்பில். ஓகே பாய். ஏன் இந்த பாலத்தை பாருங்கள், ஹேங்கிங் பிரிட்ஜு பயங்கரமாக இருக்குது. இதோட லென்த்து போட்டிருக்காங்க பாருங்கள், 597 அப்படின்னு போட்டிருக்காங்க. போயிட்டு 2 நிமிஷத்தில் கொடுத்துட்டு ஓடியும் டாப்பில். ஒன்லி 2 மினிட்ஸா? Only 2 minutes. எனி சீல்? Yeah. இப்படி சீல் வச்சு கொடுத்துட்றாங்க. ஏங்க இந்த பிரிட்ஜ் தாங்க க்ளோஸ் ஆகிருந்துருக்கு. லாஸ்ட் வீக் ஒன் பிரிட்ஜ் லைக் பந்த்னா ஃப்ளட் கிராக். No, there's another bridge. Bridge-ஆ? Sorry. ஓகே இந்த பிரிட்ஜ் இல்லையா, இன்னொரு பிரிட்ஜா. நான் இங்கே வேலை பார்க்குறத வச்சு இந்த பிரிட்ஜ் நினச்சிவிட்டேன். எல்லா இடத்துலையும் வேலை நடத்துகிறாங்க, இங்கே போகிற இடம் பூரா வேலை தான். இங்கே பாலத்தை முட்டு கொடுத்துருக்காங்க என்ன, அந்த நடுவில் இந்த பாலத்தில் வந்து இந்த சைடு மட்டும் உடஞ்சிருச்சு போல். அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு அயன் பாலம், அதுக்கப்புறம் நார்மலாக வந்து காங்கிரீட் பாலம். டெம்பரரியாக பிரிட்ஜா. ஸோ இந்த பாலம் தான் வந்து கொலாப்ஸ் ஆச்சோம். ஸோ இந்த ஊரில் பாருங்கள் எல்லாமே மஹேந்திரா தான். மஹேந்திரா பொலேரோ, மஹேந்திரா சைலோ, ஸ்கார்பியோ, லாடு, ஆல்டோ இருக்குங்க பின்னாடி தான். ஸோ அந்த வந்து பொலேரோ வந்து ஷேர் டாக்ஸிங்க, 10 பேர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10 பேர் ஏற்றுவாங்க, எங்கே வேணால் உட்கார வைப்பாங்க. அதுலேயும் வந்து பேக்கேஜ் மாதிரி இருக்காங்க. நம்ம என்ன பேக்கேஜ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து. லாச்சன் போனோம்னா ஒரு நாள் லாச்சன் மட்டும் போயிச்சோம்னா திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். லாச்சுங்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கா, அது போனோம்னா திருப்பி லாச்சும் கூப்பிட்டு போவாங்களாம். எல்லா இடத்துலையுங்க ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கன்யூஸாக நிலச்சரி ஆகிட்டே இருக்கும் போல் உங்களுக்குலாம்.
அடுத்து கொஞ்ச நாளில் வெயில் காலம் அப்புறம் மழை காலம் வேறு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். இதுக்கு நடுவில் உங்களோட பொருளாதாரத்துக்காக டூரிசம் வேறு கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாலம் போடுறாங்க பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸு சின்னதாக. ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து அரிச்சிருச்சு எல்லா இடமும். எங்கெல்லாம் வந்து தண்ணி போதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைகள் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக அரிச்சிருக்கு. இவங்க வந்து பாலம் போட்டு அதை வந்து சரி பண்ணுறாங்க. மங்கன் ரோடுன்னு சொன்னி பார்த்தீங்களா, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 2023 க்ளோஸ் பண்ணாதாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லையாம். நம்ம வண்டியில் வராமல் அடுத்தவங்க வண்டியில், அதாவது வந்து இந்த மாதிரி ஹையர் பண்ணி வர்றப்ப வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வண்டியாக இருந்தால் இந்த மாதிரி இடத்துல வந்து அப்பப்போ இறங்கி ரைட் வா லெஃப்ட் வா அப்படி இப்படி சொல்லி நமக்கு வந்து அப்படியே அதிலே இருக்கணும் ஃபோக்கஸ்டாக. எதுவும் வந்து இதாயிருமோ வண்டி இதாயிருமோன்னு. இப்போ இது வந்து நம்ம மாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு வரோம். அவர் ஆல்ரெடி ஃபெமிலியர் ரூட் அடிக்கடி வந்துட்டு போகிறனால அவர் கரெக்டாக பார்த்து ஓட்டி போடுறாப்புல. என்ன பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்டாக போகிறோம். இந்த ரோட்டில் போனோம், இது க்ளோஸ்னால இந்த சைடு வந்து ரோடே கூகுள் இன்னும் அப்டேட் ஆகலை. இதில் போய்கிட்டு இருக்கோம். இது ஜிபிஎஸ் மிஸ்டேக் நினச்சிடாதீங்க, ஜிபிஎஸ் மிஸ்டேக் கிடையாது. அவர் அப்பே சொல்லிட்டாரு ரோடே கிடையாது, அந்த காமிக்காது, நம்ம அந்த ரோட்லாம் போக போகிறோம்னு. இங்கே போது வருங்க, இந்த போது வருங்க வண்டி. ஸோ அங்கே தான் நம்ம போனோம். சுற்றி 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 வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி போனோங்க. கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு மாறிடுச்சுங்க, நல்லா இருக்குது, வெயிலே இல்லை அதுவும் இல்லாமல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாலம் தான் வந்து அந்த 2023 ஃப்ளட்டில் வந்து உடஞ்சதுங்க. இருக்கு பாருங்க மங்கன், இதாங்க மங்கன். அந்த மலையில் வந்து முன்னாடி ரோடு இருந்துச்சுங்க வெளில வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அந்த ரோடு வந்து ஃபுல்லாக அவுட் ஆகி மறுபடியும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் மங்கன் வந்திருக்கோம். இதுவே வந்து அந்த ரோடு மட்டும் ஃப்ளட்டில் வந்து அரிச்சிட்டு போகாமல் இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து நம்ம லட்சணே போயிருப்போமாங்க. ஸோ இந்த ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா 2023, அதனால் அந்த ரோடு போனனால தான் இன்னும் இப்போ தான் மங்கனே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டாங்க பெர்மிட் கேட்டு. அதாவது இவருக்கே புதுசாக இருக்குது, நம்ம வண்டி மட்டும் தான் பாட்டிருக்காங்க, இந்த வண்டி மட்டும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வேறனால. ஆஃபீஸை பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸு செக் பண்ணுற ஆஃபீஸு தான். இந்த ஐடி கார்டு போட்டு வராது பாருங்கள், ப்ளூ ஷர்ட்டை, அவர் தான் செக் பண்ணாப்பில் கேட்குறாப்புல. ஸோ அங்கே உள்ளே போய் இந்த பெர்மிட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேங்டாக் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ SK03ங்கிறது வந்து லட்சன் ரெஜிஸ்ட்ரேஷன். Whenever SK03 go to Gangtok, you also need to this permit for Gangtok. ஓகே, SK03ங்கிறது வந்து ஓகே. இந்த SK03ங்கிறது வந்து நார்த் சைடு இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன், மங்கன் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ அந்த வண்டிக்கு வந்து இந்த மேலே நார்த் சிக்கிம் போகிறதுக்கு எந்த ஒரு பெர்மிட்டும் தேவை கிடையாது. இதுவே வந்து கேங்டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து இந்த இடத்துக்கு போச்சுன்னா இவங்களுக்கே ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒன்று வாங்குறாங்க. நார்த் சிக்கிம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அந்த வண்டி கேங்டாக் வரையில் இந்த செக் போஸ்ட்டில் மறுபடியும் அவங்க ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துகிட்டு பெர்மிட் எடுத்துகிட்டு கீழே வரணுமா. ஸோ அப்படி தான் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். பை பார்க் சம்வேர் பாரு. ஓகே. ஸோ இந்த சைட்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க லேடிஸு, அப்புறம் அந்த மாதிரி பெண் குழந்தைகள் இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா பே டாய்லெட் இருக்குங்க, பே அண்ட் யூஸ் டாய்லெட்டு. பட் அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில பாயிண்டில் மட்டும் இருக்கும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சுற்றி 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 மேலே ஏறுது, அப்படியே கீழே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி 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 மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த அங்கே வரையும் போது பாருங்கள், அந்த அங்கே வரையும் இருக்கு பாருங்க ரோடு. சுற்றி 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 நான் சொன்ன மாதிரி ஏறுது பார்த்தீங்களா, கீழே வரையும் அப்படி தாங்க போகுது. ஃபுல்லாக இதுதான் ஹேர்பின் தான், வளைஞ்சு 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 மேலே வரும். ஹியர்னா நோ மங்கி, No. எலிஃபேண்ட், No elephant. நோ அனிமல்ஸ், No tiger. No. Old Sikkim, no elephant. லைன் இஸ் தேர், லைன் here Only leopard. லைன் here லைன்.
Yeah. Monkey also found, but not here. Gangtok. Gangtok, okay. Is like that? Yes, yes. Here. There. Nepal. இடிச்சிட்டாங்க வண்டியை. முன்னாடி இருக்க சைடில் லாரிக்கார் இடிச்சு விட்டாருங்க. गाडी हो नि लामो गाडी हो नि இங்கே பின்னாடி சண்டை போய்கிட்டு இருக்கு. ஃபுல் டிராஃபிக் ஜாம். வண்டி முட்டைனால யாரும் எடுக்க மாட்டேங்காங்க. அங்கே பாருங்க, அங்கே சண்டை போய்கிட்டு இருக்கு. தள்ளி பேசுங்க ரோட மறைக்காம அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பர்சன்ஸ் வந்து தள்ளி போய் உட்காந்து பேசுங்கப்பான்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. அதனால தள்ளி போயிட்டாங்க. இப்போ அந்த வண்டியில் டூரிஸ்ட் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம காப்பு வச்சுட்டாரு போல பாய். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மங்கன் ரோடுங்க. ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட்டு. போகிறாரு பாருங்க செக் போஸ்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டு வந்துட்டாருங்க. போனோடனே ஒரு சீல் வச்சுட்டு அனுப்பிவிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தங் அப்படின்னு ஒரு வில்லேஜுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 35 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் காமிக்குது லட்சனுக்கு. பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறோங்க. லஞ்ச் எல்லாம் இந்த ரோட்டில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் குபுக்குன்னு எல்லாம் வெளில வந்துடும். ஸோ அதனால ஒன்லி டீ. டீன் அதை குடிச்சிருக்காருல. தேங்க்யூ. நல்லா இருக்கா யூஸு? ஓகே. வண்டி அப்படி அழகாக ஒவ்வொருத்தரும் நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாமே எல்லோ போர்டு தான். அண்ணே உள்ளே வந்துட்டாப்பில். இப்போ பாருங்கள் எல்லாமே எல்லோ போர்டு தான். இந்த ஒன்று தான் ஒயிட் போர்டு, சிக்கிம் லோக்கல் வண்டி. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து சிக்கிம் ரயில் ஸ்டேஷனு, வெஸ்ட் பெங்கால் ரயில் ஸ்டேஷன் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. எல்லாமே எல்லோ போர்டு. ஸோ இந்த ரூட்டில் அப்படியே டேரெக்டாக போனால் மங்கன் வந்துடுங்க. பட் ஆனால் அந்த சொன்ன மாதிரி மங்கன் ரோடு வந்து க்ளோஸ். அதாவது மங்கன் டு கேங்டாக் ரோடு க்ளோஸ். எவ்வளோ ஒரு டீ? 20 ரூபா. ஸ்டாண்டர்டாக 20 ரூபா வாங்குறாங்க. பாருங்க லேடி ஒருத்தவங்க வாந்தி எடுக்கிறாங்க முடியலன்னு. பெரட்டிடும் இந்த பக்கம்லாம் வந்தோம்னா. அது ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க இங்கே ஒரு ஸ்லிப் வேறு கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்துலேருந்து 10 ரூபா குப்பையில் மெயின்டைன் பண்ணுறதுனால. செக் போஸ்ட் வந்தாருக்கு பாருங்க, செக் போஸ்ட். அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்தாச்சுங்க. அப்படியே கிளம்பியாச்சு.
இனிமேல் கொஞ்சம் ரோடு வந்து விஷாலமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். டேமா பாய்? இதுதான் டேம், எல்லாம் உடஞ்சி பெரிய டேமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட் கிட்ட இருந்தால் வந்தோம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்பான். வர்ற வழியில் அந்த 2023 ஒரு க்ளவுட் பஸ்னால் பெரிய வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து டேம் வந்து ஃபுல்லாக அவுட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டேம். முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு பிஃபோர் ஆஃப்டர் மாதிரி. அதில் 21 இராணுவ வீரர்கள் வந்து நம்ம வீரர்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு உக்கிரமான க்ளவுட் பஸ்ட் அது. ஓகே பாய் செல்லோ. ஓகே. இப்போது இதே வந்து நம்ம வந்து இந்த மங்கன் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மங்கன் ரோடு வழியாக வந்திருந்தோம்னா 7 சிஸ்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் பார்த்துருப்போம். அது ரோடு பிளாக்னால இப்போ இந்த ரோட்டில் வரோம். ரோடே கிடையாதுங்க, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலிமா தான் வந்து இந்த இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா லாச்சுங்கெல்லாம், அதுக்கெல்லாம் அந்த ஹெலிகாப்டர் மூலிமா தான் அவங்களோட பொருட்கள்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்களாம். டூரிஸ்ட்லாம் ஹெலிகாப்டரில் கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். இந்த வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரோடை கிளியர் பண்ண வெளில கொண்டு வந்தாங்களாம். ஸோ இங்கே வந்து மேலே வந்து ஒரு லேக் ஒன்று இருக்காங்க. அந்த லேக்கில் தான் வந்து அந்த க்ளவுட் பஸ்ஸாக இருக்குது. க்ளவுட் பஸ்னால் என்ன, வானம் வெடித்து பெரிய மலை மாதிரி வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துச்சு. அப்போ வந்து அந்த தண்ணி வந்து நேராக வந்து டேமில் தான் அடித்து இந்த டேமே வந்து ஒட்டச்சி சுக்குநூறு ஆகிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் எல்லாம் வந்து மொத்தமாக இல்லாமல் இருந்துச்சுங்க. இந்த பாலம்லாம் அதுக்கப்புறம் தான் போட்டாங்க, அவங்க நம்ம பிஆர்ஓ தான் போட்டது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஊரில் வந்து நிறையா பேர் வந்து அவங்க வாழ்வாதாரத்தை இழந்தாங்க, வாழ்க்கையவே இழந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு உக்கிரமான க்ளவுட் பஸ்ட் ஏரியா அது. நம்ம அதனால தான் வந்து இங்கே வராமல் நேபாள் போனோம். ஆக்சுவலாக இங்கே வர வேண்டிய பிளானில் தான் இருந்தோம். இங்கே வரையும் வாட்டர் லெவலாங்க, இந்த இது வரையும் இருந்துச்சான், ஃபுல்லாக இருந்துச்சான், அவ்வளோ தண்ணியாக. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பில்டிங்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சுட்டு போயிருக்குன்னு. இந்த ஊரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கும்னு. நம்ம எப்படி கேரளாவில் வந்து சூரமலையில் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே ரொம்ப 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 மோசமாக இருந்ததுங்க. இன்றைக்கும் இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த 1.5 வருஷமாக இன்னும் இந்த ரோடு வந்து இன்னும் மெயின்டெனன்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த ரோடு வந்து உக்கிரமாக அழிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இவ்வளோ அமைதியாக இருக்கிற இடம் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். ஓகே ஓகே, இதில் போனால் லாச்சுங்க, இப்படி போட்டால் லாச்சன். இந்த போர்ட்லேயே போட்டிருக்கு பாருங்க. பாய் வந்து சுறுசுறுப்பு போடுறாரு. அவர் எவ்வளோ நேரம் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார். இதில் சுறுசுறுன்னு இருக்கணும்ல. சுரு भाई एक बात जो देखो, this is freshing no இது ना new one entire cover. no I don't finish ah okay சரி பாருங்க, பான் மசாலா. உள்ள வந்து பார்க்கறதுக்கு ஸ்விங்கிங் ஆஃப் பான் மசாலா இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அதிலே போட்டாங்க. ரைட்டு போடுங்க பாய், சுறுசுறுன்னு. இப்போ பாருங்கள், சுறுசுறுப்பை போட்டு எங்கள் அண்ணன் வண்டி ஸ்டியரிங்க என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இங்கேயும் கிடைக்காதாங்க அது, எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற மாதிரி தனியாக போய் வாங்கிக்கிறாரு. வீல் சுத்துது. எவரும் சுத்தமாக ஏற மாடி. நல்ல ராஜா, போ ராஜா, அடுத்த ராஜா, அவ்வளோதான் ராஜா. ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னா ஸ்ட்ரகிளிங். ஃப்ரண்ட் வீல்.
ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட் அப்போ டோட்டலாக கட் ஆகிடுச்சாங்க. இப்போ தான் வந்து திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். Very off late. இங்கே பாருங்கள், ஒரு வீடு பாருங்கள் தொங்கிட்டு கிடக்கு. ஒரு வீடு விழுந்தே போச்சு. You're not seeing, huh? They should be patient. இங்கே பாருங்கள் என்ன அவசரம் அந்த காருக்கு. முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வந்துக்கிட்டு எவ்வளோ ஈகோ பாருங்கள் வண்டி ஓட்டுறதுல. வண்டி ஓட்டுறப்ப மட்டும் ஈகோ இருக்கவே கூடாது. இருந்துச்சு சோழி முடிஞ்சு. இவனுக்கு இந்த ஒரு வேலை இல்லைங்க. போய் எங்கிட்டாவது போய் சொருகிடுறேன் ஆபத்தை. எல்லாரையும் போட்டு வகந்தையே வாங்குறானே. எந்த ஊருக்காரையும் தெரியல. இல்லை கேங்டங் தானா? என்னப்பா ஒரு ஆள் இப்படி இருக்காரு, ஒரு ஆள் அப்படி இருக்காரு. எல்லா இடம் எவ்வளோ நிலச்சரிவாக இருக்குது பாருங்க. தார் ரோடு வந்துருச்சு பாருங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து தார் ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து கட்டாயிருக்கு ரோடு. ஸோ இதெல்லாம் கட்டாகாத பகுதி. இருட்டாயிருச்சு பாருங்க, மணி 6 ஆகுதுங்க. ஆறரை 7 நினைக்கேன், பார்ப்போம், போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கிளம்பிக்க ஃபுல்லாக பெருசாக இருட்டில் லச்சன் வந்துட்டோம். ஸோ ரூம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட்டு, இங்கேயும் வேறு என்ன என்ட்ரி தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லட்சன் வந்துட்டாங்க. திஸ் ரோடா தலைவன் என்ன வந்துட்டான் தெரியுமா? ஒரு வாட்டி தலைவன் ஒரு வேலை பார்த்தாங்க. அப்போ நம்ம ஆள் வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணார் தெரியும்னா, இந்த மாதிரி ஹோட்டலை கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் இராணுவ கேம்பில் விட்டுட்டாருங்க. நல்ல வேலை யாரும் அந்தளவுக்கு இது பண்ணல, டக்குன்னு வெளில வந்துட்டார். உள்ளே போயிட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸர்ஸு. அவங்களும் அந்த மாதிரி ரெண்டட் வெஹிக்கிளில் இது எங்கேயோ போயிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து அவங்க ஆளுங்க தான் வராங்கன்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம போனோடனே இவர் டக்குன்னு பார்த்தாரு, அது உள்ளே போயிட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சடக்குன்னு வண்டி வெளில எடுத்துட்டார். இல்லைன்னா அவ்வளோதான், தலைவனை நைட்டு பூரா உட்கார வச்சு தோட்டிருப்பாங்க ஒரு தோட்டு. திஸ் ஒன் யூ ஆர் டூயிங் ஃபாக் லைட்டா? ஓகே ஓகே ஓகே, ஃபாக் லைட்டாடா. நைட்ரஜன் அடிச்சுட்டேன் வண்டி ஏறலன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இறக்கி விட்டு கிளம்பிடுச்சு. திரும்பி இந்த ரூட்டில் போகிறாப்புல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து வேறு எங்கேயோ ஸ்டேயாம். டிரைவர்ஸ்க்கெல்லாம் தனியாக கொடுப்பாங்க போல் இங்கே. ஸோ அதனால வந்து அங்கே போகிறாரு. நம்ம ரூம்லாம் லைட் எரியுது, இந்த இருக்கு பாருங்க, அதான் நம்ம ரூமு. மேலே போய் காமிக்கிறேன். பிளாக் சாய், எஸ் பாய், கொடுங்க பாய். நானே பிடிச்சிக்கணுமா? ஸோ இதான் டைனிங் ஏரியாங்க. அம்மா வோல்டேஜ் தீமில் இருக்கு பாருங்க. என்ன எடுத்துக்கலாம் இங்கே? அன்லிமிட்டெட். அன்லிமிட்டெட்லாம் குடிக்க முடியாது. ஏன்? டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. சீனி இல்லையா? நல்லா தான் இருக்கு, ரொம்ப லைட்டாக இருக்கு. ஹெர்பல் டீ மாதிரி இருக்கு. டீ மாதிரி இல்லை, ஹெர்பல் டீ. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படியே ரைட் சைடு திரும்பி மேலே போனால் நம்ம ரூமுங்க. ரூம் நம்பர் 201. ஸோ இதான் நம்ம ரூமு. ஸோ இதான் ரூமுங்க. ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ரியல் லட்சன்லாம் வந்தாச்சுங்க. இங்கே வந்து டின்னர் சாப்பிட போகிறோம், இதே சேம் ப்ராப்பர்ட்டிலே. நம்மளோட ஸ்கார்பியோ எண் வந்து கேங்டாக்ல எங்கே நிப்பாட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், போன வீடியோஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பார்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஸோ நான் எங்கே நிப்பாட்டு வந்திருக்கேன், என்ன நம்மளோட காரோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் போகிறேன்னு பார்த்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மாலோட என்ட்ரன்ஸ். சின்ன மால் தான், ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க. இங்கே போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்கள், ஜம்முன்னு லைட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க மால் பார்க்கிங்கு. ரூம் வந்து பார்க்கிங் இல்லாமல் எடுத்தோம்னா இந்த வெஸ்ட் சைட் மால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து நம்ம நிப்பாட்டிடலாம், எத்தனை நாள் வேணால் நிப்பாட்டலாங்க, அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ். போகலாம் திருப்பு. ஓகே பாய். பாருங்கள், இதான் வந்து மால் உள்ள யாருமே இல்லைங்க. இது ஞாயிற்றுக்கிழமை யாரும் இல்லை. இப்போ மற்ற நாள் எப்படி இருக்கும் பாருங்கள்.
எல்லாம் ஹீட்ரு போட்டு கதை கதைன்னு வச்சுருக்காங்க மாலை. லென்ஸ் கார்ட்லாம் இருக்கேன், பரவாயில்லையே. மாலில் மொத்தமே இருக்கிறது வந்து 3 ஃப்ளோர் தாங்க. மேலே அது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் பார்க்கிங்கு, 3வது ஃப்ளோர் இருக்கும். இங்கே ஃபுட் கோர்ட் எங்கேன்னு கேட்டதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு மேலே கொண்டு வராங்க. அதாவது இந்த 3வது ஃப்ளோர் வரையும் கமர்ஷியலு, ஃபுட் கோர்ட் வந்து தனியாக பிரிச்சுருக்காங்க ஒரு செக்ஷனே. எல்லாத்தையும் பிரிச்சுருப்பாங்க. ஆனால் இது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்ட்ரன்ஸ் இதுக்குன்னு அதுக்குள்ளே போனால் இன்னும் பெரிய ஃபுட் கோர்ட்டு பாருங்க. அதே தான் எல்லா ஊர்லேயும் என்ன இருக்குமோ அதே தான். சின்ன கடை தான். End of flashback. எல்லா இடத்துலையும் விண்டோ வந்து நேராக இருக்கும். ஆனால் அங்கே பாருங்க விண்டோ பாருங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, கிராஸாக வச்சுருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து கிராஸாக இறங்குன்னு சொல்லிட்டு இவங்களும் கிராஸாக வச்சுருக்காங்க. நான் இந்த சைடு வந்து விண்டோ நேராக வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா டின்னர் தாங்க, சப்பாத்தி, முட்டை கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க, சாலட்டு, இது மீல் மேக்கர், டால். செம பசி, ஒரு விழுப்போம். சரிங்க, சாப்பிட்லாம் வந்து ரூமில் செட்டில் ஆயாச்சு. ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இருந்து சிக்கிமுக்கு, அருணாச்சலுக்குலாம் நம்மளோட ஸ்கார்பியனில் வந்தவங்கிறதுக்கான ஃபுல் பிளேலிஸ்ட் வந்து கார்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில், அதாவது குருடாங்மார் லேக் போகிறத சந்திப்போம்.